ஓகே, குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆகாஷ், ஆறுமுகம், சந்துரு, முகமது. சரி, அட்லீஸ்ட் குட் ஈவினிங்காவது சொல்லலாம். குட் ஈவினிங் சார். ஓகே, குட் ஈவினிங் சார். ஓகே, தேங்க்யூ. குட் சார், அண்ட் யூ? எஸ், ஐ எம் ஃபைன். ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்துல. ப்ராக்டிஸ் பேஜை ஃபாலோ பண்றீங்களா? யூஸ்ஃபுல்லா இருக்குதா? எஸ் சார், யூஸ்ஃபுல்லா இருக்குது சார். யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஓகே, எஸ் ஓகே. இன்னும் கொஞ்சம் மக்கள் சேரட்டும். இங்க சேர மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் வேற ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு ஹரிஹரன் எடுப்பாங்க. அவர் ரயில்வேஸ்ல ஸ்டேஷன் மாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஓகே சார். ஓகே. எனி டிப்ஸ் ஃபார் சிஹெச்எஸ்எல் டயர் 2 aspirants? எக்ஸாம் எப்போ 18th மண்டே. அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவும் பெருசா என்ன, இவ்வளவு தூரம் நீங்க படிச்சிருப்பீங்க, ரிலாக்ஸ்டா போய் அட்டன் பண்ணுங்க. ஓகே, இப்படி சடனா கேட்ட உடனே என்ன சொல்றது? நீங்க ப்ராக்டிஸ் பேட்ச் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவு ரெடியா இருந்திருக்கலாம். பேலன்ஸ் டாபிக்ஸ் கொஞ்சம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு 320 310 அந்த ரேஞ்சில் எப்படியாச்சும் ஸ்கோர் பண்ண பாருங்க. ஆக்சுவலி இதுல மார்க் கம்மி இல்லை. ஆறுமுகம், கேள்வி கேட்டா மெசேஜும் பண்ண மாட்டேங்க. 18th. ஓகே, டோட்டல் மார்க்ஸ் 360, சிஜிஎல் வந்து 390. ஓகே, ஸோ 300 கிராஸ் பண்ணா நல்லா இருக்கும். மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இந்த மூணுத்துலயும் ஃபுல் மார்க் ட்ரை பண்ணுங்க எப்படியாவது. ஓகே, மீன் மீடியன் மோடு அதுக்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல, ராவன் அகாடமியில போட்டிருப்போம். அதெல்லாம் ஒரு தடவை சும்மா பாருங்க, நல்லாவே எடுத்திருப்பாங்க ரிவிஷனுக்காக. ஓகே, ஜிகே முடிஞ்ச அளவு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரெக்வயர்ட் மார்க்ஸ் ஒரு 50% மார்க்கு சேஃபர் சைடா இருக்கும் அது. ஓகேங்களா? மீன் மீடியம் வெரி யூஸ்ஃபுல். எஸ், அடுத்து ப்ராபபிலிட்டி வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. பட் மண்டேக்குள்ள போட முடியுமான்னு தெரில, ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த லைவ்ல வந்து ஹரிஹரன் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாரு. இன்னும் 272ங்கிறது 278 சிஜிஎல்லையா இல்ல சிஹெச்எஸ்எல்லையா? சிஜிஎல். அப்ப இன்னும் டைம் இருக்கு. ஓகே, நம்ம அதை பத்தி ஒரு வீடியோல தெளிவா பேசலாம். வெரி ஷார்ட் டைம்ல நம்ம கண்டிப்பா எப்படி கொஞ்சம் மார்க்கை இன்க்ரீஸ் பண்றதுங்கிறத பத்தி பேசுவோம். ஓகே, ஸோ இந்த லைவ் செஷன்ல நீங்க இந்த வீடியோ இதை கவனிங்க. இதுல ஏதாவது டவுட்னா அவர்கிட்ட கேளுங்க. நம்ம ஜென்ரல் டிஸ்கஷனா ஒரு கிளாஸ்ல நம்ம வைக்கலாம். ஓகே, வெரி சூன் 2 to 3 daysல ஒரு நெக்ஸ்ட் வீக்குள்ள. ஆக்சுவலி போன வீக் பிளான் இருந்தது, சும்மா பேசலாம் அப்படின்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ சிஹெச்எஸ்எல் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசலாம். ஓகே, அதுல உங்க டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்களும் சொல்றோம். ஓகே, ஸோ ஹரி, யூ கேன் ஸ்டார்ட்.
ஓகே, ம். எல்லாருக்கும் வணக்கம். Am I audible? எஸ் சார் ஆடிபிள் கொஞ்சம் சார். ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இந்த வாய்ஸ் Yes, sir. கிளியரா Yes, இருக்கா? sir. Clear. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார். ஓகே, நம்ம இந்த செஷன்ல ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பார்க்க போறோம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு 2-3 வெரைட்டிஸா வந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்படி அப்படின்னா, ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கன்க்ளூஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது காசு, அதோட ரெண்டாவது உள்ள ஸ்டேட்மெண்ட் அதோட எஃபெக்டா இருக்கலாம், இல்ல ரெண்டாவது உள்ள ஸ்டேட்மெண்ட் காசா இருக்கலாம், அதோட எஃபெக்ட் வந்து ஒன்னாவது ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்றோம், பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அதோட விளைவு வந்து நம்ம எஃபெக்ட்னு சொல்ல போறோம். அது வந்து எதனால நடக்குதோ அதை நம்ம காசுன்னு சொல்ல போறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்னொரு சில கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து இன்ஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் சென்டென்ஸ் 1 மேபி த இன்ஃபரன்ஸ் ஆஃப் 2 அல்லது 2 மேபி த இன்ஃபரன்ஸ் ஆஃப் 1 அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபரன்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லாஜிக்கலா நம்ம வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்து அதை கன்க்ளூட் பண்றது பேர் தான் வந்து இன்ஃபரன்ஸ். ஸோ தெர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் இன்ஃபரன்சஸ். ஓகேவா? இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கலா ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம ஒரு ஜட்மெண்ட்டுக்கு லாஜிக்கலா ஜட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அது மூலமா கன்க்ளூட் பண்றது தான் இன்ஃபரன்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்கும். இது போக இன்னொன்று எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பாசிபிள் கன்க்ளூஷன் கேட்பாங்க, பேஸ்ட் ஆன் பாசிபிலிட்டி. ஸோ இது வந்து ரீசனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்லைன் பேங்கிங் allows you to access your account history and transaction from anywhere. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? as long as you can log in, you can access your accounts, request a new credit card or perform nearly any banking transaction you desire without driving down to a bank or waiting in a line. So இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நான் கீழே இந்த இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்குமே இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சேம் தான். ஸோ அதனால ஒன்னா கொடுத்துருக்கேன். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் த காஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் த எஃபெக்ட். ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, 2 இஸ் த காஸ் அண்ட் 1 இஸ் த எஃபெக்ட். Both 1 and 2 are independent causes. Both 1 and 2 are effects of independent causes. If both the statement 1 and 2 are effects of some common cause. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கொஸ்டின்ல வந்து சென்டென்ஸ் ரீட் பண்ணிட்டு அது வந்து எஃபெக்டா இல்ல காசா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். ஓகேவா? எல்லாருக்கும் கேக்குது தானே? சார் ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஆன்லைன் பேங்கிங் allows you to access your account history and transaction from anywhere. ஸோ ஆன்லைன் பேங்கிங் இருந்தால் நம்ம வந்து எங்க இருந்தாலும் நம்மளோட பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னது? as long as you can log in, you can access your account, request new credit card, perform any banking transaction without going to bank. அதுதான், பேங்க்குக்கு நேராக போகாமலே வந்து நம்ம வந்து எந்த டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மீனிங்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே என்னவா இருக்கும்? இது உங்களுக்கு என்ன தோணுது? இது வந்து காசா இல்ல எஃபெக்டா? Can anyone? ஆப்ஷன் சி, ரெண்டுமே காசு. ரெண்டுமே காசா? எதனால சொல்றீங்க அப்படி? ரெண்டுமே ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் தானே பண்ற மாதிரி. அப்படி இல்ல. காஸ் அண்ட் எஃபெக்ட். சொல்லுங்க. ஸ்டேட்மெண்ட் 1 காஸ், ஸ்டேட்மெண்ட் 2 எஃபெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 காசு, ஸ்டேட்மெண்ட் 2 எஃபெக்டா? ஆமா சார். ரெண்டுமே எஃபெக்ட்னு வருது. ரெண்டுமே எஃபெக்ட் தான். ரெண்டுமே ஏன் எஃபெக்ட்? ஏன்னா அதோட யூசஸ் பத்தி சொல்லியிருக்காங்க சார். ரெண்டுமே அது எப்படி யூஸ் ஆகுதுன்றது. கரெக்ட், யூ ஆர் ரைட். அதுதான், ரெண்டுமே வந்து நம்மளோட ஃபைனல், அதாவது ஒரு யூசேஜுக்கு தான் வருது.
அது வந்து யூசேஜ் வந்து ஏன் வருது, ஒய் த எஃபெக்ட் கேம் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து ஒரு பேங்க்குக்கு போறோம், நிறைய டிடிஎஸான ப்ராசஸ் இருக்கும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், பிசிக்கலா வந்து ஸ்டேட்மெண்ட்ல எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும், செலான் ஃபில் பண்ணணும், ஒரு அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி டிடிஎஸான ப்ராசஸ் எல்லாம் வந்து ஈஸி ஆக்குறதுக்கு தான் நமக்கு வந்து ஆன்லைன் பேங்கிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே ஆன்லைன் பேங்கிங் சொல்லிட்டாங்க. ஆன்லைன் பேங்கிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு காசோட எஃபெக்ட், ஒரு 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 பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் தான் வந்து நமக்கு ஆன்லைன் பேங்கிங். கரெக்ட் தானே? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு எஃபெக்ட் தான், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு எஃபெக்ட் தான். ஆனா அந்த ரெண்டு எஃபெக்ட்டுமே எந்த காசு மூலமா வந்துச்சு, இந்த பேங்கிங் ப்ராசஸ் நம்ம வந்து சிம்பிளிஃபை ஆக்குறதுக்காக தான் இந்த ரெண்டு ஆன்லைன் பேங்கிங்கே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ரெண்டுமே எஃபெக்ட் பேஸ்ட் ஆன காமன் காஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் இ தான் வந்து இதுக்கு ரைட்டான ஆன்சர். அந்த ரெண்டு காமன், அந்த காமன் காசு என்ன அப்படிங்கிறது வந்து என்னது, நம்ம பேங்கிங்ல ஓவர் க்ரௌடிங்கை கம்மி பண்ணலாம். ஸோ நம்ம டிடிஎஸான ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் ஆன்லைன் பேங்கிங். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து காமன் காசு, ரெண்டுமே காமன் காசு, அதோட எஃபெக்ட் தான் வந்து இந்த ரெண்டுமே. ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ் சார். அடுத்த கொஸ்டின் போலாமா? எஸ் சார். சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, 70% of world's plants and animals live in forests and are losing their habitats to deforestation according to National Geographic. Second statementல, some predictions state that the rainforest of the world will be destroyed completely if deforestation continues at its current pace. ஓகே, முதல் சென்டென்ஸ்ல ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அதுல, நேஷனல் ஜியோகிராஃபிக் என்ன சொல்லுது அப்படின்னா, டிஃபாரஸ்டேஷனால, கண்டினியூஸ் டிஃபாரஸ்டேஷனால நிறைய ஹேபிடேட் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல, டிஃபாரஸ்டேஷனால நிறைய மலைக்காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இதே பேஸ்ல, அதாவது டிஃபாரஸ்டேஷன் இதே வேகத்துல போச்சு அப்படின்னா மலைக்காடுகள் வந்து சீக்கிரமா அழிஞ்சிரும் அப்படிங்கறதான் சொல்றாங்க. சோ அப்போ இது ரெண்டுமே என்னவா இருக்கும்? ரெண்டுமே எஃபெக்ட். ஸோ டிஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு காரணம், காசு. அதுதான் காசு. அதோட விளைவு தான் வந்து என்னவா இருக்கு, ஹேபிடேட்ஸ் வந்து அழியிறதும் ரெயின் ஃபாரஸ்ட் அழியிறதும். ஸோ இப்போ ரெண்டுமே இந்த இடத்துல எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே வந்து காமனான காசு தான். அந்த காமனான காசு என்னது, டிஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் காமனான காசு. ஸோ அகைன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, இ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரெண்டுக்குமே காமன் காசு, அதோட எஃபெக்ட் தான். ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ் சார். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன், நீங்களே ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு சொல்லலாமா யாராவது? ஹரி, போன்லயே ஓபன் பண்ணிருக்கியோ? ஆமா, க்ளோஸ் பண்ணிடுறேன். இல்ல, ஆடியோ மியூட்ல போடலாம், அதான் எக்கோ அடிக்குது. போன்ல தான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஓகேவா? ஆடியோ எக்கோ வரல? வரல. ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லலாமே யாராவது? ஆப்ஷன் ஏவா? ஆப்ஷன் ஏ. எதனால அப்படி சொல்றீங்க?
இல்ல ஆப்ஷன் ஏல ஃபெமா ஆக்ட்ல இருக்க ப்ரொவிஷன்ஸ் பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட் 2ல சொல்லியிருக்காங்களா, அதனால அப்படி கெஸ் பண்ணேன். கரெக்ட், யூ ஆர் ரைட். உங்க பேரு? அரவிந்த். அரவிந்த், யூ ஆர் ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபெமா வந்து ஒரு RBI for the purpose of Foreign Exchange Management Act accords special status to students going abroad for studies. They would be treated as NRIs from the day of their departure from India. ஃபெமா ஆக்ட் கீழே ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் RBI வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபாரின்ல போய் படிக்கிறவங்களுக்கு NRI ஸ்டேட்டஸ் கொடுத்துருவாங்க ஒன்ஸ் அவங்க இந்தியா விட்டு டிபார்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிவன் பை RBI. ஸோ அப்போ அது வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாசிச்சு நம்ம என்னன்னு கன்க்ளூட் பண்ணலாம். He and she must intimate bank about their change in her residential status before her departure. She can also update her KYC details with mutual fund houses and other financial institutions. So once டிபார்ட் ஆக போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ், இந்தியாவில் அக்கௌண்ட்ஸ் இருக்கும்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நிறைய பேங்கிங்ல ஏதாவது அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஸோ இதுக்கெல்லாம் வந்து KYC வந்து அவங்க அப்டேட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களை NRIயா ட்ரீட் பண்ணி நியூ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உள்ளது என்ன அப்படின்னா, RBI வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு காசு. அதோட விளைவு தான் என்ன அப்படின்னா இந்த அப்டேஷன் ஆஃப் KYC. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் த காஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் எஃபெக்ட். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் போலாமா? 4th கொஸ்டின் பாருங்க. 4th கொஸ்டின், noise levels above 80 decibels produce damaging effects to the ear. When ear is exposed to extreme loud noise above 100 decibels for the considerable period of time. கொஸ்டினை ஸ்க்ரால் பண்ணியிருந்தியா? பாதி தான் தெரியுது. 4th கொஸ்டின் பாதி தான் தெரியுதா? இப்போ ஓகேவா? விசிபிளா இருக்கா? ஓகே. ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்லியிருக்காங்க? 80 டெசிபலுக்கு மேல போனா இயருக்கு வந்து டேமேஜிங் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? லவுட் நாய்ஸ், அதாவது 100 டெசிபலுக்கு மேல ஒரு கன்சிடரபிள் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம கேட்டுட்டே இருக்கும்போது பெர்மனன்ட் லாஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே என்ன? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து எஃபெக்ட் தான். கரெக்ட் தானே? அதோட காசு என்னவா இருக்கும்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரே காசு தான். நாய்ஸ் லெவல் அதிகமா இருந்ததுன்னா நம்ம இயருக்கு டேமேஜ் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இயருக்கு டேமேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல கன்சிடரபிள் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம கேட்டுட்டே இருக்கும்போது பெர்மனன்ட் ஹியரிங் லாஸ் கூட ஆகலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே காமன் காசு, அதோட எஃபெக்ட் தான் வந்து ரெண்டுமே. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்குமே ஆப்ஷன் வந்து என்ன வரும் அப்படின்னா தான் வரும். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் தெரியல சார். கொஸ்டின் தெரியலையா? அப்போ வந்துருச்சு. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் 1ல? தி ஹையர் தி அமௌண்ட் ஆஃப் நாட் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். சொல்லுங்க. ரெண்டுமே எஃபெக்ட் ஆகுது. ரெண்டுமே எஃபெக்ட், ரைட்? ஓகே ஓகே சார். ரெண்டுமே எஃபெக்ட் தான். ரெண்டுமே காமன் காஸ். ஓகே, காமன் both காஸ். statement 1 and 2 are effects of some common cause. என்ன காமன் காஸ் இதுல? ஓகே சார், நான் பெர்ஃபார்மிங் அசெட் பத்தி பேசிருக்காங்க சார். கரெக்ட். ரெண்டுமே நான் பெர்ஃபார்மிங் அசெட் தான். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? நான் பெர்ஃபார்மிங் அசெட் அதிகமான அப்படின்னா பேங்கோட ரெவென்யூ கம்மியாகும் சொல்லிருக்காங்க.
ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. நான் பெர்ஃபார்மிங் அசெட் அதிகமாகும் போது கண்டிப்பா வந்து பேங்கோட ஹெல்த் வந்து கம்மியாகும். அதாவது ஆட்டோமேட்டிக்கலி இந்த சேம் ரெவன்யூ சிஸ்டம் டேமேஜ் ஆகும் அப்படிங்கறத தான் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. வேற மாதிரி சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே வந்து காசு வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட் தான். அதோட ரிசல்ட் எஃபெக்ட் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பேங்கிங் சிஸ்டம், அதாவது ரெவன்யூ சிஸ்டம் வந்து டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல. ஸோ ரெண்டுமே காமன் காசு. ஸோ போத் 1 and 2 ஆர் எஃபெக்ட்ஸ். ஓகேவா? இதுதான் ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் தெரியுதா? தெரியுது சார். நிறைய பேர் மியூட்ல இருக்கீங்க. கொஞ்சம் ஆன் பண்ணலாம், ரெஸ்பாண்ட் பண்ணலாம், இல்லைன்னா சாட்ல கூட ஆன்சர் பண்ணுங்க. ப்ராப்ளம் இல்லை, சாட்ல கூட பண்ணலாம். ஆப்ஷன் டி சார். நிக்கில் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்களா? option D. ஆப்ஷன் ஏ. அரவிந்த் சொல்லுங்க. ஆப்ஷன் டியா சார்? ஆப்ஷன் டியா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காஸ். ஆப்ஷன் ஏவா? சுபா ஆப்ஷன் டி. சந்தியா ஆப்ஷன் இ. பிருத்வி ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஆப்ஷன் இதுக்கு ஆன்சர் என்ன? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? Firming international oil prices comes on back of a 30 paise increase in rate of petrol effected on Saturday and a 15 paisa hike in diesel. So first statement என்ன சொல்றாங்க? இன்டர்நேஷனல் ஆயில் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஆயில் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா பெட்ரோல் வந்து 13 பைசா 13 பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டீசல் வந்து 15 பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? பெட்ரோல் பிரைஸ் ஹிட் 74.40 a liter while diesel rates touched a record high of 65.65, the highest level under BJP led government. ஸோ பெட்ரோல் பிரைஸ் பெர் லிட்டருக்கு இவ்வளோ ஆயிருக்கு, டீசல் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னது? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ எஃபெக்ட். ஓகேவா? கரெக்ட் தானே? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்டர்நேஷனல் ஆயில் பிரைஸ் வந்து ஃபர்மிங் இன்டர்நேஷனல் ஆயில் பிரைஸ் என்னது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்னைய ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணதுனால இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான் 13 பைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 15 பைஸ் டீசல் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஒரு காரணம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னது அதோட எஃபெக்ட் தான் வந்து பெட்ரோல் பிரைஸும் டீசல் பிரைஸும் இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 அப்படிங்கிறது ஒரு காசு, அதோட எஃபெக்ட் தான் ஸ்டேட்மெண்ட் 2. புரியுதா? பழனிவேல் ஆப்ஷன் ஏ. எஸ், கரெக்ட். ஆப்ஷன் ஏ சொன்னவங்க எல்லாம் கரெக்ட். புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? யாராவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? அப்போ சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார் ஸ்டேட்மெண்ட் ஒன்லயும் வந்து அவங்க எஃபெக்ட் ஆயிருச்சுன்னு சார் சொல்லியிருக்காங்க. அதாவது பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதனால இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தானே சார் சொல்றாங்க. ஸோ அது எஃபெக்ட்ல தானே சார் வரணும். புரியல. இல்லை சார், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்டர்நேஷனல் அந்த ஃபர்மிங் இன்டர்நேஷனல் வந்து ஆயில் பிரைசஸ் ஃபிக்ஸ் பண்ணதுனால 13 பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு எஃபெக்ட் தானே சார் வரும். அது
இல்ல அதாவது ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, ஆயில் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, 13 பைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது அந்த இன்க்ரீஸ் வந்து எஃபெக்டட் ஆன் அப்படின்னா சண்டேல இருந்து கொண்டு வர்றாங்க, அமல்படுத்தப்படுதுன்னு சொல்லுவோம்ல, ஸ்டேட்மெண்ட்ல அப்படிதான் ஓகே சார். சொல்லியிருக்காங்க. எஃபெக்டட் ஆன் சாட்டர்டே. ஸோ சனிக்கிழமையில இருந்து இது அமலுக்கு வருதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே சார். புரியுதா? எஸ் எஃபெக்ட் சார், ஆகல, எஸ் சார். அதாவது எஃபெக்டட் ஆன் சாட்டர்டே, சனிக்கிழமையில இருந்து அது அமலுக்கு வருது. அப்போ சனிக்கிழமையில இருந்து ஓகே சார், பிரைஸ் ஓகே இன்க்ரீஸ் சார், ஆக ஓகே. போகுது. அப்போ வந்து அது வந்து ஃபிக்சேஷன். அப்போ இந்த இடத்துல அது காசு, எஸ் அதோட சார். விளைவு தான் வந்து என்ன அப்படின்னா நமக்கு பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஹை ஆயிருக்கு. பிரைஸ். ஓகேவா? எஸ் சார். புரிஞ்சுதா? ஓகே, எஸ் அடுத்த சார். கொஸ்டின் ஓகே பார்க்கலாம். சார், ஓகே இதோட சார். ஆன்சர் அப்போ ஏ, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் த காஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இட்ஸ் எஃபெக்ட். ஓகேவா? ஓகே, அடுத்த ஓகே கொஸ்டின் சார். பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. கொஸ்டின் விசிபிளா இருக்கா? ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. கொஸ்டின் வரல. கொஸ்டின் சேஞ்ச் ஆகவே இல்லை. கொஸ்டின் சேஞ்ச் ஆகலையா? இப்போ விசிபிளா இருக்கா பாருங்க. சார் கொஞ்சம் லைட்டா ஜூம் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே சார். சாட்ல கூட ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டினே தெரியல சார். கொஸ்டின் தெரியல சார். கொஸ்டின் விசிபிளா இல்லையா? இப்போ விசிபிளா இருக்கு சார். ஓகேவா? எஸ் சார். ஆறுமுகம் இப்போ விசிபிளா இருக்கா? ஓகே, என்னாச்சு? ஆன்சரே காணும், யாருமே பண்ணல. புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கா? ஆப்ஷன் 4 ஸ்டேட்மெண்ட் இஸ் காஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் எஃபெக்ட். ஆறுமுகம் 4, நிக்கில் 4, ஜெய் 4th 1, பழனிவேல் ஏ, சந்தியா டி சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாமா ஆன்சர் என்னன்னு? ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்றாங்க? The RBI broke its silence on the PNB fraud, saying that it had warned banks at least thrice since August 2016 of possible misuse of the SWIFT infrastructure. என்ன சொல்றாங்க? RBI வந்து, அதாவது PNB fraud நடந்ததுல, அதுக்கப்புறம் RBI வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. என்னவா வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 2016ல இருந்தே வந்து ஸ்விஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அதாவது வீக்கா இருக்கு, அது நிறைய மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி 3 தடவை ஆர்பிஐ வந்து பிஎன்பிக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து ஆர்பிஐ சொல்றாங்க. ஸோ அப்போ ஆர்பிஐ வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கரெக்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எஃபெக்டா இல்ல காசா? கொஞ்சம் கமெண்ட்ல கூட சொல்லலாம். எஃபெக்ட். எஃபெக்ட். ஓகே, எதோட எஃபெக்ட்? ஸ்விஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த சிஸ்டம் வந்து வீக்கா இருக்கு, ஸோ அப்போ மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து எஃபெக்ட். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின், அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இடி இஸ் ப்ரோபிங் 120 ஷெல் கம்பெனிஸ் allegedly linked to Diamond Trader Nirav Modi and Geetanjali Group Chief
Mekul Choksi, even as income tax officials claimed to have found 2 companies linked to Nirav. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இடி வந்து ஒரு 120 செல் கம்பெனிஸ் வந்து அதோட உண்மைத்தன்மை அறியறதுக்கு முகாந்திரம் தேடிட்டு இருக்காங்க. அது வந்து ஏன் அப்படி அதை லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு 120 கம்பெனிஸ் வந்து நிரவ் மோடி குரூப்போட லிங்க் ஆயிருக்கிறது வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபவுண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு 2 கம்பெனி இந்த இவங்க குரூப்போட லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 120 கம்பெனிஸுக்கு வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் என்னது, இதுவும் ஒரு எஃபெக்ட். எதோட எஃபெக்ட்? இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸ் வந்து 2 கம்பெனிஸ் வந்து ஃப்ராடுலன்ட் கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி, ஃப்ராடுலன்ட் கம்பெனிஸ் இல்ல, நிரவ் மோடி கம்பெனியோட லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னதுனால இடி வந்து ஒரு 120 செல் கம்பெனிஸ் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதெல்லாம் ஃப்ராடுலன்ட் கம்பெனிஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் வந்து ஒரு எஃபெக்ட். ரெண்டுமே எஃபெக்ட். ஆனா 2 எஃபெக்ட்டுமே சேம் காஸ்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் எஃபெக்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காஸ். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் காசு. முதல் உள்ளது எதோட காசு அப்படின்னா, ஸ்விஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து ஸ்விஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோசமா இருந்தது. ஸோ அதுதான் அதோட காசு. அதனாலதான் வார்ன் பண்ணியிருக்காங்க. 3 times வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எஃபெக்ட் எதோட எஃபெக்ட் அப்படின்னா, ஸ்விஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோசமா இருக்கிறதோட காசோட எஃபெக்ட். ரெண்டாவது, இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸ் வந்து 2 கம்பெனி வந்து நிரவ் மோடி குரூப்போட லிங்க் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஒரு 120 கம்பெனிஸ் இடி வந்து ஒரு 120 கம்பெனிஸ் மேல அலர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து எஃபெக்ட் டியூ டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்னால. ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் காசு. ஸோ இண்டிபெண்டன்ட் காசு. பட் ஸோ ரெண்டுமே வந்து என்னது எஃபெக்ட். ஓகேவா? 1 and 2 ரெண்டுமே எஃபெக்ட் டியூ டு சம் டிஃப்ரெண்ட் காசஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? எஸ் சார். இது டவுட் இல்ல அந்த கொஸ்டின்ல? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் 2 சார். ஆப்ஷன் 2 அபூர்வா, ஆப்ஷன் 2 ஆறுமுகம், ஆப்ஷன் 4 நிக்கில், ஆப்ஷன் 1 என்ன இன்னும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் போகலையா? ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2வா? சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அரவிந்த் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அரவிந்த் தானே? ஆமா இல்ல, சொல்லுங்க. ஆப்ஷன் 2ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்டர் ஸ்டாக்கிங் ஆஃப் ஃபுட் இருந்ததுனால சப்ளை, டிமாண்ட் அண்ட் சப்ளைல மிஸ்மேட்ச் ஆகி இருக்கு. அது ஒரு ஃபேக்ட். ஸோ அது வந்து காசு. ஆப்ஷன் 1ல வந்து இப்போ சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச் ஆனதுனால ஃபுட் கிரெயின்ஸோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து எஃபெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் த காஸ், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் எஃபெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து காசா? ஸ்டேட்மெண்ட் 2ல அந்த மாதிரி தான் கன்சிடர் The பண்ணி நான் political சொன்னேன். party பட் opposition has given a call for general strike to protest against the government's economic policy, which has led to understocking of food grains, creating imbalance in demand and supply.
அதாவது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போசிஷன் பார்ட்டிலாம் வந்து ஒரு ஸ்ட்ரைக், அதாவது கவர்மெண்டோட எக்கனாமிக் பாலிசிக்கு அகைன்ஸ்டா ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன் அனௌன்ஸ் பண்றாங்க? அவங்களோட அந்த அவங்களோட கொஸ்டின், அவங்களோட எதனால அவங்க பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அவங்க தரப்புல ஃபுட் கிரெயின்ஸ் வந்து அண்டர் ஸ்டாக்கிங் பண்றாங்க, அதனால டிமாண்ட் அண்ட் சப்ளைல இம்பேலன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி அவங்க தரப்புல வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? அவங்க தரப்புல சொல்றாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி, அப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பட் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதுதான் கரெக்டான காரணம் நம்ம சொல்ல முடியுமா? புரியுதா? மறுபடியும் ஓகே ஓகே. இல்ல ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணி நீங்களே சொல்லுங்க, பொறுமையா சொல்லுங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் ஸ்டேட்மெண்ட் 2ல அப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஜெனரல் ஸ்ட்ரைக் அறிவிக்கிறாங்க, which has led to, அதுதான் வந்து அண்டர் ஸ்டாக்கிங் ஆஃப் ஃபுட்டை வந்து கிரியேட் பண்ற மாதிரி சொல்லியிருக்க மாதிரி இருக்கு. அந்த which has led to அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே சார். இல்ல அந்த விட்ச வந்து நம்ம எக்கனாமிக் பாலிசி கூட லிங்க் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி அதான். எக்கனாமிக் பாலிசினால அண்டர் ஸ்டாக்கிங் ஆச்சு அப்படின்ற மாதிரி வரும். ஓகே. The political party in opposition has given a call for general strike to protest against the government's economic policy, which has led to understocking of food grains, creating imbalance in demand and supply. ஆக்சுவலா இது வந்து இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கொஞ்சம் தப்பா இருக்கு. அது உங்க என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? The prices of food grains and other essential commodities in open market have risen sharply during the past 3 months. ஸோ கடந்த 3 மாசமா வந்து ஃபுட் கிரெயின்ஸோட ரேட் வந்து ஓபன் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? எஸ் சார். இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ விலைவாசி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவோம்? இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ வெங்காயம் விலை திடீர்னு 200 ரூபாய்க்கு போகுது கிலோ அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் பதுக்கி வைப்பாங்க, அண்டர் ஸ்டாக்கிங் பண்ணுவாங்க. பதுக்கி வச்சுட்டு அப்புறம் ரேட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா விற்பாங்க. கரெக்ட் தானே? ஸோ அதை தான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல சொல்ல வராங்க. ஸோ அப்போ கவர்மெண்டோட எக்கனாமிக் பாலிசி பேடா இருக்கிறதுனால இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, அண்டர் ஸ்டாக்கிங் பண்ணி டிமாண்ட் அண்ட் சப்ளைல வந்து இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எஃபெக்ட். எதோட எஃபெக்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டோட எஃபெக்ட். ஒரு 3 மாசத்துக்கு கடந்த 3 மாசமா விலைவாசி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதுனால அண்டர் ஸ்டாக்கிங் பண்ணி இந்த மாதிரி எக்கனாமிக் பாலிசி வந்து ஒரு இம்பேலன்ஸா போயிட்டு இருக்கு, அதனால ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அதோட எஃபெக்ட். ஸோ அப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்க? விலைவாசி கூடினதுனால ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்ற காரணம் வந்து இதுதான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து காசு, அதோட எஃபெக்ட் தான் வந்து இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த காஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த எஃபெக்ட். ஓகேவா? ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 9th क्वेश्चन பாருங்க. ஆறுமுகம். ஸ்டேட்மெண்ட் 2 காஸ்ட், ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எஃபெக்ட் சார். ஓகே, கரெக்ட். ஆறுமுகம் கரெக்ட், அரவிந்த் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஸ்டேட்மெண்ட் 2 தான் காசு, அதோட எஃபெக்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்றாங்க? கவர்மெண்ட் ஹேஸ் பீன் லேக்கிங் எ சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க? டாக்ஸஸ் லெவிட் ஆன் த ஃபுட் ஐட்டம்ஸ் ஹேவ் ரைசன் டிராஸ்டிக்கலி. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா வந்து கவர்மெண்ட் வந்து மற்ற பொருட்கள் மேலெல்லாம் வந்து வரியை கூட்டுவாங்க. வரியை கூட்டுறது மூலமா வருமானத்தை பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரியை கூட்டுவாங்க.
ஸோ அதுதான் நடந்திருக்கு. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு காசு சோர்ஸ் இல்ல, ரெவன்யூ சோர்ஸ் இல்ல, அதனால வந்து வரி கூட்டியிருக்காங்க. அதுதான் வந்து எஃபெக்ட். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 10 சொல்லுங்க. 10th கொஸ்டின் பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. ராகுல் ஆப்ஷன் 5, ஆறுமுகம் ஆப்ஷன் 5, ஆப்ஷன் 5. ஆப்ஷன் 5. அரவிந்த் Option ஆப்ஷன் 5 5 தான். சொல்லுங்களா? நிக்கில் ஆப்ஷன் 5. ஆப்ஷன் 5. எல்லாருமே ஆப்ஷன் 5 சொல்லியிருக்கீங்க. Yes, sir. ஆப்ஷன் 5. தோஷினி ஆப்ஷன் 5. ஆப்ஷன் 5 ஏன் சொல்லியிருக்கீங்க எல்லாருமே? சுபா ஆப்ஷன் 5. ஒரு மேட்ச்ல வந்து வின் பண்ணனால ஒரு பிளேயருக்கு பிளேயர் ஆஃப் த இயர் கொடுத்துருக்காங்க, மிச்சவங்களுக்கு தான் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வின் பண்ணதுக்கான எஃபெக்ட் தானே சார். Effect, sir. யூ ஆர் ரைட். ஆப்ஷன் 4 தான் ரைட்டு. ஏன் ஆப்ஷன் 4 ரைட்டு? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? கேப்டன் ஆஃப் த நேஷனல் ஃபுட்பால் டீம் ஹேஸ் பீன் அவார்டட் த பிளேயர் ஆஃப் த இயர் அவார்ட். கேப்டனுக்கு பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆல் பிளேயர்ஸ் ஹவ் பீன் கிஃப்டட் பீஸ் ஆஃப் லேண்ட். எல்லா பிளேயர்ஸுக்கும் பீஸ் ஆஃப் லேண்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே நிலம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இது ரெண்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல எல்லாருக்கும் நிலம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் இருக்கு. ஆனா இது ரெண்டுமே வந்து ஒரே காசுன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. காசு என்னன்னு நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு காசு என்னன்னு நம்மளால டிஃபைன் பண்ண முடியாதுல்ல. சப்போஸ் இப்போ ஃபுட்பால் டீம் அதாவது கேப்டன் வந்து அந்த வருஷம் ஃபுல்லா நடந்த மேட்ச்ல எல்லா மேட்ச்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், அதனால பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு கொடுத்துருக்கலாம். மற்ற பிளேயர்ஸுக்கு வந்து மற்ற பிளேயர்ஸுமே அந்த மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? எல்லா மேட்ச்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல வின் பண்ணாங்க, அதனால வந்து சப்போஸ் ஒன்றும் இல்லை, இப்போ சப்போஸ் வேர்ல்ட் கப் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்ல வந்து அப்படி கொடுத்தாங்க, ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் எல்லாருக்குமே கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து எக்ஸாக்டா ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம இந்த இடத்துல வர முடியாது. சப்போஸ் இந்த கொஸ்டின்ல இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க, என்ன சொல்லலாம்? இந்த ஆப்ஷன்லாம் மறந்துருங்க. சப்போஸ் போத் ஆப்ஷன் 1 and 2 ஆர் both option 1 and 2 are possible reasons. Possible common cause. இப்படி பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தது அப்படின்னா நீங்க சொன்ன 5th ஆப்ஷன் கரெக்ட். அதாவது காமன் ஒரு சேம் காசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க யோசிச்ச மாதிரி அந்த ஆப்ஷன் கரெக்ட். பட் இந்த 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 ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல இருந்தும் நம்மளால வந்து எந்த மேட்சுக்கு கொடுத்தாங்க, எதனால கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அதனால இதுக்கு ஆன்சர், இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ரெண்டுமே எஃபெக்ட் தான், ரெண்டுமே எஃபெக்ட். ரெண்டு பேருக்குமே வந்து அதாவது பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது மற்ற எல்லா பிளேயர்ஸுமே வந்து கிஃப்ட் பண்ணிருக்காங்க லேண்டு. ஸோ இது வந்து ஒரு எஃபெக்ட் தான், ரெண்டுமே தனித்தனியான எஃபெக்ட். ஆனா அதான் இண்டிபெண்டன்ட் காசு, அதோட காசு வந்து இண்டிபெண்டன்ட். ரெண்டுமே காமன் காசு நம்மளால வந்து டெஃபினட்டா சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஓகேவா? சப்போஸ் இந்த மாதிரி ஆர் பாசிபிள் காமன் காஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் பாசிபிள் காமன் காஸ் போத் 1 and 2 ஆர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பாசிபிள் காமன் காஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பாசிபிள் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருந்ததுன்னா நம்ம காமன் காஸ் செலக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். பாசிபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நமக்கு 4th ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்க முடியும். ஓகேவா? புரிஞ்சுதா? Okay, sir. Sir. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, ரைட். சொல்லுங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க.
ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் காஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் எஃபெக்ட்னு சொல்றீங்களா? வேற யார் சொல்லியிருக்காங்க? Option நிக்கில், 2. ஆப்ஷன் 2. எஸ், ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்ன சொல்றாங்க? கிளீனிங் அப் த என்விரான்மெண்ட், ensuring product safety and donating money or time for welfare issues all raise company costs. So என்வரான்மெண்ட்டை க்ளீன் பண்றது, பர்டிகுலர் ப்ராடக்டோட சேஃப்டி, அப்புறம் வந்து டொனேஷன்ஸு, மற்ற எல்லா வெல்ஃபேர் இஷ்யூக்கும் ஆகிற செலவு ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்பெனியோட கம்பெனி ரைஸ் பண்றாங்க, செலவு பண்றாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இந்த எண்ட் this cost will be passed on to the consumer through the final price of the product or service. டெஃபினட்டா அதுதான் நடக்க போகுது. ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து வாங்க போறோம் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்களோ மொத்த செலவையும் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு சொல்லி அந்த ப்ராடக்ட் மேலே தான் வந்து கடைசியாக வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ அப்போ அந்த ஃபைனல் ப்ராடக்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. இது நம்ம வந்து டெஃபினட்டா சொல்லிடலாம். ஸோ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 2 ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் த காஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இட்ஸ் எஃபெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இட்ஸ் எஃபெக்ட். கரெக்டா? ஓகே, ஆப்ஷன் 2 தான் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் கிளியரா தெரியுதா? கொஞ்சம் ரைட்ல மூவ் பண்ணுங்க. ஓகேவா? பழனிவேல், ஆப்ஷன் ஏ. Option A, sir. என்ன சொன்னீங்க? Option A. ஆப்ஷன் ஏ. ஆறுமுகம், ஆப்ஷன் ஆப்ஷன் பி. சி. அரவிந்த், ஆப்ஷன் பி சொல்றீங்களா? தோஷினி, ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. எஸ்ஜி, ஆப்ஷன் பி. நிக்கில், ஆப்ஷன் ஏ. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? fuel prices in India are inflating day by day and there is no upper limit in its price increase. fuel price வந்து ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, எந்த ஒரு அப்பர் லிமிட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சார் தெரியல. விசிபிளா இல்லையா? தெரியுது சார். ஓகேவா? இப்போ விசிபிளா இருக்கு. ஓகே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் fuel price வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. இன்ஃபரன்சஸ் இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்போம். இப்போ வந்து இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வருது. இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஆல்ரெடி நான் சொன்னேன், லாஜிக்கலா ஒரு ஜட்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு, அதாவது அந்த ஜட்மெண்ட் எது மூலமா வரும் அப்படின்னா ஒரு எவிடன்ஸ் பேஸ் பண்ணி வருவோம். ஒரு எவிடன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் வந்து இன்ஃபரன்ஸ். ஸோ 2 இன்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல எது கரெக்ட்னு சொல்லி கேட்கறாங்க. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேவ் நாட் கட் டவுன் தேர் ரெஸ்பெக்டிவ் taxes on fuel. Inflation in the international market is influencing the rising fuel prices. So first inference என்ன சொல்லியிருக்காங்க? சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் வந்து கம்மி பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து இன்ஃபிளேஷன் இருக்கிறதுனால ஃபியூல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிற போது நம்ம வந்து ஒரு டெஃபினட்டான ஒரு எவிடன்ஸோட நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் வந்து இன்ஃபரன்ஸ். ஸோ மேல இருக்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து டெஃபினட்டா வந்து எதையுமே வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் கட் பண்ணாங்களா கட் பண்ணலையா அப்படிங்கிறது, ரெடியூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது நமக்கு அந்த மேல இருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு தெரியாது. இன்டர்நேஷனல் மார்க்கெட் பிரைஸ் வந்து இன்ஃபிளேட் ஆகிட்டு இருக்கு ஃபியூல் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து மேல இருக்க சென்டென்ஸை வச்சு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ
பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து பாசிபிலிட்டியில வரும். இந்த இடத்துல நமக்கு வந்து பாசிபிலிட்டிங்கிற மாதிரி டேர்ம் எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ டைரக்டா இதுக்கு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த மேல இருக்க ஸ்டேட்மெண்ட், அதாவது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நம்மளால வந்து சொல்லவே முடியாது. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து இதோட ஆன்சர் வந்து நெய்தர் இன்ஃபரன்ஸ் 1 nor 2 இஸ் த ரைட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 2 சொன்னவங்க கரெக்ட். புரிஞ்சுதா? சொல்லுங்க. ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற டேட்டா வச்சு மட்டும் தான் சொல்லணுமா சார்? ஆமா, ஸ்டேட்மெண்ட்ல இருக்க டேட்டா வச்சு தான் சொல்லணும். நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஃபரன்சஸ்ன்னு கொடுத்தாங்க அப்படின்னாலே நம்ம ஸ்டேட்மெண்ட்ல என்ன டேட்டா இருக்கோ நமக்கு அது மட்டும் தான் தெரியும். நம்ம வந்து டே டு டே லைஃப்ல என்ன நடக்கோ அதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க கூடாது கொஸ்டின்ல. ஸோ இந்த ரீசனிங் கொஸ்டினே இதுக்கு தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால என்ன கன்க்ளூட் பண்ண முடியும், இதுல இருந்து என்ன எவிடன்ஸ் நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஓகே ஓகே சார். இதுவே காசஸ் அண்ட் எஃபெக்ட் இருந்தா ரெண்டுமே காசஸ் தான் சார். புரியல. இதுவே காசஸ் அண்ட் எஃபெக்ட் அதுல வந்திருந்தா ரெண்டுமே வந்து காசஸ் தான் சார். அதுக்கு ஹலோ சார். காஸ் அண்ட் எஃபெக்ட்ல கேட்டாங்க அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட்லயுமே வந்து பாசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட்னா அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் 1 காசு, ஸ்டேட்மெண்ட் 2 எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. இங்க ஸ்டேட்மெண்ட்டே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அது வந்து காசா இருக்கும், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எஃபெக்டா இருக்கும். இங்க பட் ஸ்டேட்மெண்ட்டே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். அதோட விளைவு, அதோட இன்ஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற, அதோட எவிடன்ஸ், அதாவது அதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம், அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இன்ஃபரன்ஸ். ஓகே ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை ஒன்னே ஒன்று தான் நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். ஃபியூயல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு டே பை டே. அதுல மூலமா நம்ம வேற எதுவுமே சொல்ல முடியாது. இந்தியாவில் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இன்ஃபிளேஷன் போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே வந்து நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. எந்த ஒரு கன்ஃபார்மான ஒரு டேட்டா நம்மகிட்ட இல்லை அதுல இருந்து நம்ம எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ப்ரூவ் இல்லை. சப்போஸ் இதே இதுல வந்து போத் 1 and 2 இன்ஃபரன்ஸ் ஆர் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, பாசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருந்தது அப்படின்னா அதை தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் இல்லை. அதனால வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா சார்? இப்போ இதே இதுல இன்ஃபரன்சஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அசம்ஷன்ஸ் கொடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் அப்படி அந்த மாதிரி அசம்ஷன் கொடுத்திருந்தா அசம்ஷன்ஸ் அண்ட் பாசிபிலிட்டி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சோ அசம்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது ரெண்டுமே அசம்ஷன்ஸ்ல வரும். கன்க்ளூஷன் கேட்டிருந்தாங்க. கன்க்ளூஷன் கேட்டிருந்தா கொஸ்டின் வந்து இந்த மாதிரியே இருக்காது. கொஸ்டின் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி மேல பார்த்தோம்ல, காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட்ங்கிற மாதிரி இருந்தாதான் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரவே முடியும். இது வந்து கன்க்ளூஷனுக்கே வர முடியாது. இது வந்து இன்ஃபரன்ஸ்ங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ல என்ன டேட்டா நம்மளால கேதர் பண்ண முடியுமோ அதுல இருந்து எடுக்கிறது மட்டும் தான் இன்ஃபரன்ஸ். ஓகே சார், கிளியர் சார். ஓகே ரைட். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். क्वेश्चन தெரியுதா? கிளியரா சார்? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இப்போ ஓகேவா? ஓகே. இந்த क्वेश्चन ஆல்ரெடி ரீசனிங் கிளாஸ்ல பாலு மகேந்திரன் சார் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எஸ் சார். அப்ப ஆன்சர் டக்குன்னு சொல்லலாமே. யோசிக்கிறேன் சார். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, ஒன்லி ஒன் இஸ் a possible reason. வேற ஆப்ஷன் பி பழனிவேல், ஆப்ஷன் பி ரூட், ஆப்ஷன் பி அபூர்வா, ஆப்ஷன் பி எஸ் நிக்கில், ஆப்ஷன் பி எல்லாருமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் பி. அப்போ இந்த கொஸ்டின்ல குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன் இந்தியா large cities have attracted migrant population from across rural parts of the country. According to 2011 census, in India's six largest metros, approximately 48% of residents were migrants. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சென்சஸ் படி இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து 48% மைக்ரன்ஸாக தான் இருக்காங்க. மைக்ரன்ஸ்னா யாரு? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளாதார தேவைக்காக, ஒரு வாழ்வாதாரத்துக்காக வந்து குடியேறவங்க தான் மைக்ரன்ஸ். ஸோ ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க, மைக்ரேஷன் ஹேப்பன்ஸ் டியூ டு அவைலபிலிட்டி ஆஃப் பெட்டர் கேரியர் அண்ட் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் இன் சிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க,
மைக்ரேஷன் எதனால நடக்கு, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து மக்கள் வந்து கிராமத்துல இருந்து சிட்டியை நோக்கி போறாங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, மைக்ரேஷன் ஹேப்பன்ஸ் பிகாஸ் பீப்புள் லைக் டிராவலிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் நியூ சிட்டிஸ். ஒருத்தன் வந்து என்ஜாய் பண்றதுக்காக போறதுதான் வந்து டிராவலிங், இல்ல டிராவலிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் வந்து மைக்ரேஷன் சொல்ல முடியாது. நம்ம மைக்ரேஷன்ங்கிறது ஒரு 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 வாழ்வாதாரத்தை நோக்கி ஒருத்தன் வந்து குடியேறது தான் மைக்ரேஷன். ஸோ இது வந்து மைக்ரேஷன்ல வராது. மைக்ரேஷன் இது வந்து என்னன்னா ஜஸ்ட் டிராவலிங்னா, இது வந்து நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்காக போயிட்டு வர்றது தான் டிராவலிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் அ பாசிபிள் ரீசன். எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியுதா? Are you all able to see the question properly, clearly? சார் கிளியரா இல்லைங்க சார். கிளியரா இல்ல. இப்போ பரவாயில்லையா? இப்போ ஓகே சார். ஓகே, இது எல்லாமே நம்மளோட பழைய சிஜிஎல், என்டிபிசி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து எடுத்து போட்டது. ஸோ கொஞ்சம் கிளியரா இல்லை கொஸ்டின், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ரீட் பண்றேன். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, a large number of people of the city are diagnosed to be suffering from malaria disease. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிட்டில நிறைய பேர் மலேரியாவால அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் 1ல கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிட்டி முனிசிபல் அத்தாரிட்டி should take immediate steps to carry out extensive fumigation in the city. ஃபியூமிகேஷன் ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடனே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முனிசிபல் அத்தாரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க, இமீடியட்டா பண்ணணும்னு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பீப்புள் இந்த ஏரியா ஷுட் பி அட்வைஸ் டு டேக் ஸ்டெப்ஸ் டு அவாய்ட் மஸ்கிட்டோ பைட்ஸ். ஸோ கொசுக்கடியில இருந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து ஃபாலோ ஆகும். மோஸ்ட் எல்லாருமே கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அபூர்வா, பழனிவேல், நிக்கில், வேணுகால், ரூட் எல்லாருமே ஆப்ஷன் ஏ 1 தான் சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். போத் 1 and 2 ஃபாலோஸ். புரிஞ்சதுல எல்லாருக்கும்? எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் கிளியரா இருக்கா? தெரியுதா? ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்லியிருக்காங்க, this year college X reduced the cut off marks to 50 from 60 for the entrance exam. இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க்கை, என்ட்ரன்ஸ் கட் ஆஃப் மார்க்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க 60ல இருந்து 50க்கு. In the last 2 years, students union in college X has been actively negotiating with the college administration regarding the quality of food and health and hygiene standards at the college canteen. ஆப்ஷன் 3 அபூர்வா, ஆப்ஷன் 3 பழனிவேல், ஆப்ஷன் 3 ரேணுகால், ஆப்ஷன் 3 எல்லாருமே ரைட்டா தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். போத் 1 and 2 ஆர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காசஸ். ரெண்டுமே எஃபெக்ட் தான். என்ன எஃபெக்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. அது வந்து அப்போ ஏதோ ஒரு காரணம், மேபி ரீசன் மேபி என்னவா இருக்கலாம், அட்மிஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல அந்த வருஷம் மேபி கொஸ்டின் ரொம்ப டஃபா இருந்திருக்கலாம், அதனால வந்து கட் ஆஃப் மார்க்கை கம்மி பண்ணிருக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன, அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, கடந்த 2 வருஷமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நெகோசியேட் பண்றாங்க அப்படின்னா, ஃபுட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கேண்டீன் பொறுத்த வரைக்கும், கேண்டீன்ல. ஸோ இதுவுமே வந்து ஒரு எஃபெக்ட் தான். அப்போ என்ன எஃபெக்டா இருக்கலாம், அதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம், சாப்பாடு சரியில்லாம இருக்கலாம், ஹாஸ்டல்ல ப்ராப்பரான தேவையான ஃபெசிலிட்டிஸ் கரெக்டா இல்லாம இருக்கலாம், ஹைஜீனா இல்ல, ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இல்ல. ஸோ அது ரெண்டுமே வந்து எஃபெக்ட் தான். அதோட காசு வந்து அப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் காசு. ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு என்ன காசா இருக்கலாம் அப்படின்னா, நம்ம சொன்னது மாதிரி தான், அட்மிஷன் கம்மியா இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்திருக்கலாம். ரெண்டாவது உள்ளதுக்கு வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கும் ரெண்டாவது உள்ளதுக்கும் ஒரே காசு இருக்க வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா இல்லை. ஸோ டெஃபினட்டா வந்து ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். மோஸ்டா எல்லாருமே கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. எனக்கு ஒரு டவுட்.
சொல்லுங்க. சார் இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையுமே வந்து காசா கன்சிடர் பண்ற மாதிரி எனக்கு ஒரு அசியூம் பண்ணா அப்படி தோணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் இந்த தடவை வந்து மேபி எக்ஸாம் கொஸ்டின் டஃபா இருந்திருக்கோ, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் சரியா ஸ்கோர் பண்ணாததுனால அது வந்து அதனால இது ஏதாச்சு அது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா அந்த காசுனால இது எஃபெக்டா இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்றோம். இப்போ இது இன்னொரு பக்கத்துல எப்படின்னா இதுவே காசா கன்சிடர் பண்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டூடெண்ட் யூனியன்லாம் 2 வருஷமா அந்த மாதிரி தொடர்ந்து வந்து நெகோஷியேட் பண்றாங்க. இது வந்து காசு. இதோட எஃபெக்டா ஸ்கூல்ல வந்து ஃபுட்டை இம்ப்ரூவ் பண்றாங்க. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு ஆப்ஷன் 4 அசியூம் பண்ணும்போது அதுவுமே எனக்கு கரெக்டா இருக்குமோன்ற மாதிரி தோணுது. ஸோ ஒரு இதை படிச்சு அதை காசா எஃபெக்டா அதை எப்படி நம்ம அசியூம் பண்றதுன்றத கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். காசு எது எஃபெக்ட் எதுங்கிறது இன்னும் கன்ஃபியூஷனா இருக்கா? இல்ல இப்போ இதை காசா கன்சிடர் பண்ணும்போதும் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் எனக்கு தோணுது. இப்போ நான் சொன்னேன்ல காசா எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க? அதான் இப்போ இவங்க 2 வருஷமா வந்து நெகோஷியேட் பண்றாங்க. அதனால இப்போ சரி 2 வருஷமா நெகோஷியேட் பண்றாங்க. அது வந்து காசு. அதோட எஃபெக்ட் என்ன ஆக போகுதுன்னா ஓகே ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி கேட்கறதுனால அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் இறங்கி வந்து ஓகே நாங்க ஃபுட்டை இம்ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதுக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எப்படி கனெக்ட் பண்றீங்க? புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டேட்மெண்ட்ல நெகோஷியேட் பண்றாங்க. அவங்க நெகோசியேஷனே வந்து குவாலிட்டி ஆஃப் ஃபுட், ஹைஜீனா இல்ல, காலேஜ் கேண்டீன்ல எல்லாமே அப்படிங்கிறது தான் நெகோசியேஷனே. சோ அதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க்குக்கும் என்ன எப்படி லிங்க் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. அதோட நான் லிங்க் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் காசஸ்ன்னு சொல்றேன். ஆப்ஷன் 4 இது ஒரு காசு, அது ஒரு காசு. ரெண்டுக்கும் லிங்க் கிடையாது. ரெண்டுமே காசுன்னு சொல்றீங்களா நீங்க? ரெண்டுமே காசா கன்சிடர் பண்ணாலுமே ஒரு சினாரியோ கரெக்டா சிங்க் ஆகுற மாதிரி தோணுது. இப்போ நான் சொன்னேன்ல இங்க ஸ்டூடண்ட்ஸ் இப்படி வர இல்ல நெகோசியேஷன் எதனால நடக்கு? ஸ்டூடண்ட்ஸ் அசோசியேஷனுக்கும் காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நெகோசியேஷன் என்ன காரணத்தால நடக்கு? ஓகே இந்த மாதிரி பார்க்கும்போது இது எஃபெக்டா தான் இருக்க முடியும் இல்ல 100% அது எஃபெக்ட் தான். ஓகே குவாலிட்டி கேண்டீன்ல சரியில்லை, ஹைஜீனா இல்ல, அதுதான் காரணம். அதோட விளைவு தான் வந்து அவங்க நெகோசியேஷனே. ஓகே அது வந்து எஃபெக்ட் தான். ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட கட் ஆஃப் மார்க்கை கம்மி பண்ணிருக்காங்க. அப்போ அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தோட விளைவு தான். அது எஃபெக்ட் தான் கண்டிப்பா. அது அந்த விளைவுக்கான காரணம் வந்து நான் சும்மா ஒரு அசம்ஷன்ல சொல்றேன். மேபி ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா ரெக்ரூட்மெண்ட் இருந்ததுனால, கம்மியா இருக்கிறதுனால கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். மார்க்கை கம்மி பண்ணா இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஸ்டின் அந்த வருஷம் டஃபா இருந்திருக்கலாம். ஸோ அந்த காசு வந்து நமக்கு டெஃபினட்டா தெரியல இந்த இடத்துல. பட் இது ரெண்டுமே வந்து விளைவு தான். ஓகே சார், இப்போ புரிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். ஐ திங்க் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, கிளியர் பண்றேன். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அடுத்த செக்ஷன்ல எடுத்துட்டாங்க. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வேணும். ஓகே சரி, வேற? எப்போ பார்த்தாலுமே கன்ஃபியூஸாகவே இருக்கு சார். அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணா மேபி கிளியர் ஆயிரும். எல்லாமே ப்ராக்டிஸ் தான். நீங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து காசா எஃபெக்டா அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுங்க. அதை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாலே மோஸ்டா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சிஜிஎல்ல பொறுத்த வரைக்கும் இது நிறைய கொஸ்டின்லாம் வராது. சிஜிஎல்ல வந்து ஒரு கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலாம் இது வந்து வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. சப்போஸ் நீங்க என்டிபிசி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா சாலிடா உங்களுக்கு 5ல இருந்து 6 கொஸ்டின் வரும். என்டிபிசி எக்ஸாம்ல வந்து என்டிபிசி தான் இது ரொம்ப முக்கியம் சொல்ல போனா. சிஜிஎல்ல விட சிஜிஎல்ல வந்து ஸ்டாண்டர்டா ஒரு கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா வந்து நம்ம சிஜிஎல்ல ஸ்கோர் பண்றதுக்கு எல்லா ரீசனிங் கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். அதனாலதான் இந்த டாபிக் நம்ம மெயினா எடுத்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ என்டிபிசியில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்டிபிசியில் நிறைய பேர் ஒரு ட்ரிக்ஸ் என்ன ட்ரிக் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சில சென்டென்ஸை வந்து ரீட் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும்.
நீங்க அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா டைரக்டா அந்த கொஸ்டினை வந்து தமிழ்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த பர்டிகுலர் கொஸ்டினை மட்டும் தமிழ்ல சேஞ்ச் பண்றதுக்கு மாதிரி ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் நீங்க என்டிபிசி அப்ளை பண்ணிடும் போது மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் கூட அடிஷனலா தமிழ் லாங்குவேஜ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும், எனேபிள் ஆகும். அப்போ நீங்க அந்த பர்டிகுலர் கொஸ்டினை மட்டும் நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ரீட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து உங்களால எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். லாஸ்ட் டைம் நான் என்டிபிசி எழுதும் போது எனக்கு வந்து 5 கொஸ்டின் இருந்துச்சு என் பேப்பர்ல. நான் வந்து 5 கொஸ்டினையுமே தமிழ்ல தான் ரீட் பண்ணேன். இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு, நான் தமிழ்ல ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணி ரீட் பண்ணேன். 5 கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் கீ செக் பண்ணும்போது பார்த்தேன் 5 கொஸ்டினுமே நான் ஆன்சர் கரெக்டாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஏன்னா ஒரு எப்போதுமே நமக்கு நல்லா தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நம்ம ஒரு இதை பார்த்தா தான் நமக்கு புரியும் நல்லாவே. அதனால என்டிபிசிக்கு இது ஒரு விஷயம். சிஜிஎல பொறுத்த வரைக்கும் அதான் நீங்க வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அது வந்து எஃபெக்டா காசா அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டடா டெஸ்ட் மூலமா நீங்க அனலைஸ் பண்ணிடலாம். நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துடும். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? சொல்லுங்க. சார், இப்போ இந்த என்டிபிசில நிறைய கேட்பாங்கன்னு சொன்னீங்க. இப்போ என்டிபிசி அண்ட் சிஜிஎல் இதுல பிஒய்க்யூல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து கம்பைல்டா எதுவும் அவைலபிளா இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க குரூப்ல ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா நான் எடுத்து ஷேர் பண்றேன். இதுவுமே இது இப்போ நான் கொடுத்த எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகே ஓகே சார். இது எல்லாமே வந்து என்டிபிசி, சிஜிஎல், பேங்கிங் டீச்சிங்லயும் இருந்து தான் எடுத்திருக்கேன். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். மோஸ்டா இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும். நம்ம ஒரு 3 பேட்டர்ன் பார்த்திருப்போம். ஒன்னு இன்ஃபரன்ஸா இருக்கலாம், இல்ல வெறுமனையா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கன்க்ளூஷனா எஃபெக்டான்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இல்லைன்னா இன்னொரு கொஸ்டின் பாசிபிலிட்டியை வச்சு கேட்கலாம். இந்த 3 டைப் தான் மேக்ஸிமம் வரும். நீங்க ரிப்பீட்டடா டெஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். இதுல என்டிபிசிக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா சிஜிஎல்ல நம்ம பண்ண முடியாது. என்டிபிசிக்கு அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து என்ன டைம் வேஸ்ட் ஆகாது. டக்குன்னு ரீட் பண்ணி அந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம் நம்ம அந்த சென்டென்ஸ்ல இருந்து. அதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார். இஃப் பாசிபிள் முடிஞ்சா இதே மாதிரி இன்னொரு செஷன் இந்த பர்டிகுலர் டாபிக் பண்ணா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். டவுட்ஸ் கிரியேட் ஆனத அப்பவே நீங்க சொல்லி கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குது. ஓகே ரைட், பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். நான் கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். கலெக்ட் பண்ண உடனே இன்னொரு செஷன் கண்டக்ட் பண்ணலாம். ஓகே. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? இஸ் என்டிபிசி ஈஸி ஃபார் சிஜிஎல் ஆஸ்பிரன்ட்ஸ் ஆர் டிஃபரன்ட் சார்? என்டிபிசி வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் சிஜிஎல் ஆஸ்பிரன்ட்ஸை பொறுத்த வரைக்கும். நான் என்டிபிசி எக்ஸாமுக்கு வந்து எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாம தான் போனேன். சொல்ல போனா என்டிபிசி எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரே ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு போனேன். உங்க மனோஜ் சாருக்கு நல்லாவே தெரியும், கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. நம்ம சிஜிஎலுக்கு தான் நிறைய மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டுட்டு இருந்தோம். சிஜிஎல் ப்ரிப்பரேஷன் வச்சுதான் என்டிபிசி போய் அப்படியே அட்டன் பண்றது. மேக்ஸிமம் இந்த சைடு எல்லாருமே அப்படிதான் பண்ணியிருப்போம். நம்ம பசங்களே நிறைய பேர் என்டிபிசியில் செலக்ட் ஆயிருப்பாங்க. எல்லாருமே சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணவங்க தான். ஸோ கண்டிப்பா பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்காது, கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி இந்த டாபிக் வந்து உண்மையில லிட்டரலி வந்து ஒரு மாதிரி ஒரு போரிங்கான டாபிக்னே வச்சுக்கோங்களேன். இப்போ இதை கொஞ்சம் பேர் பார்த்துருந்தாங்க, கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட பார்க்குற ஒரு பொறுமை கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கு. அப்போ ஒரு சிலர் கேட்டீங்கல்ல, ப்ராக்டிஸ்க்கு இதே கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும். ஓகே. அந்த ஒய்சிடி பிடிஎஃப்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா, யாரோ ஒருத்தங்க கேட்டீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பினாக்கிலையுமே இருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த ப்ராக்டிஸ் பண்றதுக்கான பேஷன்ஸை மட்டும் டெவலப் பண்ணுங்க. ஓகேவா? இதுல மற்றபடி ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ற அளவுக்கு எதுவுமே இருக்காது. இதே மாதிரி ஒரு 100 கொஸ்டின் பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. அந்த 100 கொஸ்டின் பார்க்கறதுக்கு ஒரு பொறுமை வேணும் எனக்கு, அவ்வளவுதானே? சரியா? மற்றபடி கண்டிப்பா இதை பண்ணிடலாம். இதுல கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஹரி சொன்ன மாதிரி. ஓகே. ப்ராக்டிஸ் தான் கீ. எல்லாமே எதுல எடுத்தாலுமே அதுதான் முக்கியம். அதே மாதிரி இந்த டாபிக் பர்டிகுலரி ஒரு போரிங்கான டாபிக். இதை நம்ம வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் வேல கிளாஸை கொண்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் இவ்வளவு நேரம் எல்லாருமே கவனிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஹரியை இன்னொரு செஷன் கண்டிப்பா இதுல இருந்து எடுத்துட்டு வர சொல்லலாம். ஓகே, வேற ஏதாச்சும் கேட்கணுமா? வேற ஏதாவது எக்ஸாம் பத்தி ஏதாவது வேற என்ன டாபிக்லாம் எப்படி படிக்கணும்னு ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளுங்க. அது அதான் ஒரு கம்மியான பேர் தான் இருக்காங்க ஹரி. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஜெனரல் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா கூட கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படிதான் பரவாயில்ல, இருக்கிறவங்க ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நம்ம பேசலாம். என்டிபிசி பிராக்டிஸ் பேட்ச் போடுறீங்க, அதை பத்தி டீடைல். ஆமாப்பா, ஆக்சுவலி ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். யூஸ்வலாவே யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம்ல, இது இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த மண்டேல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். பட் இது முழுக்க முழுக்க ராவன் அகாடமியில தான் நடக்கும். ஓகேவா, ராவன் அகாடமி ஆப்ல தான் பண்ண முடியும். அது ஒரு இன்னைக்கு இல்லை, நான் நாளைக்கு வந்துடும் அந்த வீடியோ. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பட் நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன்ல போஸ்டர்ஸ், அதுபடி தான் போகும். ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி சிஜிஎல் ப்ராக்டிஸ் பேட்ச் போதோ அதே மாதிரி என்டிபிசியும் போகும். ஓகே, ஒரு நாள் மேக்ஸ், அடுத்த நாள் டெஸ்ட்டு, திருப்பி ஜிகே, அதுக்கு அடுத்த நாள் டெஸ்ட்டு, திருப்பி ரீசனிங், அடுத்த நாள் டெஸ்ட்டு, அப்புறம் சண்டே ஃபுல் டெஸ்ட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி லைவ் கிளாஸ் இதே மாதிரி வந்து எல்லாருடைய அவைலபிலிட்டி பொறுத்து. இப்போ ஹரி இப்போ ஃப்ரீயா இருக்காருன்னா அவர் அந்த டைம்ல, அதே மாதிரி நான், அப்புறம் பாலு, இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. ஸோ யார் ஃப்ரீயா இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைவ் கிளாஸஸ் இருக்கும் வீக்லி. பட் லைவ் கிளாஸஸ் வந்து கட்டாயம் இருக்கும்னு நான் வந்து அஷ்யூர் பண்ணல. பட் பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி இருக்கும். சரி, கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். ஓகேவா, வேற சார் இங்கிலீஷ்ல நிறைய இப்போ எரர் ஸ்பாட்டிங் வந்து ஃபுல்லா கவரேஜ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டாபிக் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றது அந்த பிக்யூஆர்எஸ் இருக்குல்ல, அதோட பிவைக்யூ ஒரு செஷன் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஓகே, பண்ணுவோம். ஓகே, இப்போ என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த பிக்யூஆர்எஸ்ல வந்து அதுல ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல சொல்லிடலாம். ஓகேங்களா, கிராமட்டிக்கல் பார்ட்டு ஓகே, ஒரு கோர்வையா எப்படி வருது அப்படிங்கிறது, அதே மாதிரி ஆப்ஷன்ஸை வச்சு போறது. ஓகேங்களா, நமக்கு தெரிஞ்சிடும் இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இதுதான் லாஸ்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம கொண்டு போகலாம். அந்த மாதிரி அதை சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் விஷயம் தான் இருக்கும் என்னைய பொறுத்தவரை. மற்றபடி அதை நீங்க வந்து எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதுலதான் வந்து இருக்கு. ஸோ நீங்க பிக்யூஆர்எஸ் வந்து இது வரைக்கும் ப்ராக்டிஸ்ன்னு எடுத்து எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்துருந்துருப்பீங்க. ஓகேவா, ஸோ பினாக்கிலேயே எடுத்து பாருங்க, அதுல ஒரு 200-300 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். அதையே திருப்பி பார்க்கும்போது ஒரு ஐடியா இருக்கும். ஓகேவா, இருந்தாலும் வந்து நம்ம செஷன்ஸ் போடுவோம். பட் ஸ்டில் நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய கொஸ்டின்ஸ் திருப்பி அதிலேயே பாருங்க. அப்பதான் வந்து அதுல நாலேஜை கெயின் பண்ண முடியும். ஜஸ்ட் அதுல சொல்றதுக்கு ஒரு 10-20 நிமிஷம் கூட இருக்காது மேட்ரு எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, பட் ஹரி இங்கிலீஷ் பார்த்து பாரு, அவரை வந்து பண்ண சொல்லலாம். எரர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஓகே, ஓகேவா. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, வேற ஜெனரல் டிஸ்கஷனுக்கு ஒரு செஷன் வைக்க போறீங்களா? ஆமா, நெக்ஸ்ட் வீக்ல வச்சிடலாம். ஓகே ஓகே, ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ இது ரீசனிங்னு நான் போட்டதுனால நிறைய பேர் வந்து ரீசனிங் தான் நமக்கு தெரியுமேன்னு ஜாயின் பண்ணாம இருந்துக்கலாம். ஓகேவா, வேற எதாவது ஃபோக்கஸ் பண்ணி இருந்துக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஜென்ரலா டவுட்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீப்புள் சேருவாங்க. கொஞ்சம் டிஸ்கஷன் நிறைய பேருக்கு போய் சேரலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போட்டுடலாம். ஓகேவா, ஓகே. எக்ஸாம் டிசம்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? என்னங்க எக்ஸாம் டிசம்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? ஆக்சுவலி டிசம்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆமா, டிசம்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா வந்து ரயில்வே எக்ஸாம் எல்லாமே வந்து டிசம்பர்ல இருக்கு. ஏஎல்பி, அப்புறம் அந்த ஆர்பிஎஃப்எஸ்ஐ, அது மாதிரி எல்லா டேட்டும் அலாட் ஆகிற மாதிரி ரயில்வே எக்ஸாம் இருக்குது. இந்த கேப்ல ஒரு நாள் வந்து எஸ்எஸ்சிக்கு ஸ்பேர் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு தோணலை. ப்ராபபிளி ஜனவரியில இருக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப டிசம்பர்ல நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லா டேட்டுமே இதா இருக்கு, ரயில்வேஸ்க்கு அலாட் ஆயிருக்கு. எஸ்எஸ்சி தானே, டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ ரயில்வேஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அது முடிச்சுட்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ரிசல்ட்டும் வரல. ஆல்ரெடி நவம்பர் மிட்டுக்கு வந்தாச்சு. ரிசல்ட் வந்தே நமக்கு வந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆகும் கண்டிப்பா எக்ஸாம் நடத்துறதுக்கு. ஸோ ரிசல்ட் வந்து நவம்பர் 2ல எதிர்பார்க்கலாம். எக்ஸாம் ஜனவரியில எதிர்பார்க்கலாம். வேற
ம். சயின்ஸ் கிளாஸஸ் போட முடியுமா சார்? என்னங்க? சயின்ஸ் கிளாஸஸ் சயின்ஸ் 10TPCக்கு. கிளாஸஸா? என்டிபிசி போட்டுருவோம். இப்போ 2 வீடியோ போட்டிருப்போமே பாத்தீங்களா? ஹார்ட் அதே மாதிரி விட்டமின்ஸ்லாம் அந்த கிளாஸ் எல்லாம் அந்த ஏன் மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அது எடுக்கிறது வந்து இப்ப ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதனால அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஐடியால ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ இந்த பாலு மகேந்திரங்கிறவரு கிளர்க்கா இருக்கிறாரு, சீனியர் டிக்கெட் கிளர்க்கா இருக்கிறாரு. ஸோ அந்த அவருக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ கண்டிப்பா பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, அவரோட ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு, அது பார்க்கலன்னா பாருங்க. ஏன்னா நம்மகிட்ட சப்ஸ்கிரைபர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால, பட் அதோட வியூஸ் நல்லா போயிருந்தது, நிறைய பேர் பாக்குறாங்க. ஸோ நீங்க யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க, என்டிபிசிக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ. ஓகேவா? வேற ஏதாச்சும் கேட்கணுமா? ஓகே, டவுட் எதுவும் இல்லைன்னா முடிச்சிடலாம். ஓகே, இதோட ரெக்கார்டிங்ஸ் வந்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். அடுத்து நம்ம வேற ஒரு செஷன்ல பார்ப்போம். கண்டிப்பா கிளாஸ் இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம்ல அந்த ப்ராக்டிஸ் சாட்ல போய் நல்லா இருந்துச்சுன்னு ஏதாவது போடுங்க. ஏன் அப்படின்னா மற்றவங்க பார்ப்பாங்க, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, நல்லா பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றா இருக்கும். ஸோ கண்டிப்பா போய் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஹரி. எல்லா சஜஷனுமே கொடுங்க. அது ஏதாவது மாத்தணும், டீச் பண்ற ஸ்டைல் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது என்ன query இருந்தாலும் சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க அதை ட்ரை பண்றோம். எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு, எல்லாமே பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். நீங்க அதான் நீங்க சொல்ற கமெண்ட்ஸ்ல இருந்து தான் வீடியோவே ரெடி பண்றோம். அது சில பேர் அவங்க சொன்ன கமெண்ட்ஸ்ல தான் தெரியும். ஓகேவா? இப்போ பிக்யூஆர்எஸ் கேட்டதை நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அது அடுத்த பிளான் இருக்குது. ஓகே, அது மாதிரி என்ன வேணுமோங்கிறதையும் சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணிடலாம். ஓகே, செஷன் முடிஞ்சிட்டானா? கவி இப்பதான் முடியுது, எதுவும் சொல்ல போறியா? இல்ல ரேஸ் கான்செப்ட் சம் எடுத்துட்டேன், கான்செப்ட் வீடியோ மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இது ஒன்று அப்லோட் பண்ணிருந்தோம், அது வந்து ஓகே நார்மல் சம்ஸ். ஓகே, சரி பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிடலாம். அது உங்களோட சஜஷனை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, அடுத்த இதில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.